ஓம் சாந்தி. நம்ம எல்லாருமே தடைகளை கடந்து செல்ல வேண்டும். அதாவது எந்தெந்த மாதிரியான தடை நம்முடைய முயற்சிக்கு இருக்கு, அந்த அனைத்து விதமான தடைகளையும் நாம் விட வேண்டும். அனைத்து விதமான தடைகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற தலைப்பில் 16வது நாளான பக்தி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 16 என்ற எண்ணிக்கை மிகவும் முக்கியத்துவம் உள்ளது. எப்படி கலைகளை பற்றி எல்லாருமே சொல்றாங்க, 16 கலைகளால முழுமை நிறைந்தவர்கள். அதனாலதான் ஸ்ரீ கிருஷ்ணனை 16 கலைகளால் முழுமை என சொல்றாங்க. நம்முடைய பிரம்மகுமாரிஸ்ல கூட 16 கலைகள் தான் இருக்கு. பெயர் ரூபம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றப்பட்டிருக்கு. அது ஜெகதீஷ் பாய் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு. ஆக இந்த பக்தி கூட பாருங்க, தடை என்பதனுடைய அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்கு. இந்த தடை என்ற பட்டியல பலவிதமான பேச்சாளர்கள் இந்த தடைக்காக பாயிண்ட்ஸ் நிறைய நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம தடைன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தடையில எவ்வளவு நம்ம தவிர்க்கிறோம் மற்றும் எவ்வளவு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏத்துக்கிறோம், இதை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தானாகவே தெரியும். ஆக இன்னைக்கு முரளி 28/3/2006 வருடத்தினுடையதான் இருந்துட்டு இருக்கு. அதுல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை துக்கம் மற்றும் அசாந்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும் மற்றும் சமமான ஆத்மாக்களாக, முழுமையான ஆத்மாக்களாக நாம் மாற வேண்டும். மனதின் சேவையின் மூலமாக அனைவருடைய துக்கம் மற்றும் அசாந்தியிலிருந்து நாம எப்படி விடுதலை ஆக்குவது. அப்போ ஒவ்வொரு முரளியில இருந்தும் பாபா நமக்கு பலவிதமான பாயிண்ட்ஸ்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி நேற்று நம்முடைய பாபா நமக்காக முரளியில சொல்லி இருக்காரு, நம்முடைய பழைய சம்ஸ்காரங்களை நம்ம எரிக்காம ஒருபோதும் நாம் பரமாத்மாவின் பக்கம் அணுக முடியாது, பரமாத்மாவிடம் செல்ல முடியாது. இந்த மாதிரி பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா பாபா அண்டர்லைன் பண்ணிருக்காரு, டபுள் லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. ஆக இப்படி பல டாபிக்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம துக்கம் அசாந்தியிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை முறையையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு மெடிடேஷன் மூலமாக நம்ம எல்லாருமே தொடங்குறோம். பேஃபிகர் பாதுஷா, நம்ம அனைவருமே இங்க கவலை இல்லாத ராஜாக்களாக உட்கார்ந்துட்டு இருக்கோம். பரமாத்மா மட்டும்தான் நம்முடைய அனைத்து விதமான துக்கம், கவலை, அசாந்தி எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியவரா இருக்காரு. இப்போ பரமாத்மாவுடைய துக்கத்தை நீக்கிட்டாரு. சாஸ்திரங்கள்ல காட்டியிருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ணன் வஸ்திர அகரணம் செஞ்சாரு. அந்த வஸ்திரம் அப்படின்னு என்ன? பாபா எந்த ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமைய அகற்றி விடுறாரு. அஞ்ஞான ரூபமாக இருக்கக்கூடிய அறியாமை என்ற ரூபத்தை பாபா நம்ம கிட்ட இருந்து நீக்கி ஞானம் என்ற தண்ணீரினால நம்மள குளிக்க வைக்கிறாரு, நம்மள நீந்த வைக்கிறாரு. ஞானம் என்ற தண்ணீரினால நம்ம நீந்திட்டே இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவில இருக்கக்கூடிய மாசு, கரைகள் எல்லாமே சுத்தமாகுது. பாபா நம்முடைய கவலையை மட்டும் நீக்கிறது கிடையாது, பயத்தை மட்டும் நீக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மை இந்த உலகத்திற்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட கவலையற்ற மகாராஜாவாக மாற்றுறாரு. வெறும் மகாராஜா நம்ம கிடையாது, கவலையற்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜாக்களா பேஃபிகர் பாதுஷாவாக பாபா நம்மள மாத்துறாரு. நம்ம அனைவருமே எல்லைக்கு அப்பாற்பட்ட கவலையற்ற பாதுஷாக்களாக தான் இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் தான் நம்மள ஒவ்வொருத்தருமே கவலை இல்லாதவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப நமக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது, எந்த விதமான அசாந்தியும் கிடையாது. அதோட பாபா நம்ம ஒவ்வொருத்தரையுமே பாதுஷாவாக மாத்துறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாதுஷாவாக பாபா மாத்திருக்காரு. அப்போ பாருங்க, இதற்கு எந்த விதமான ஒரு வரமும் கிடையாது. 2 நாட்களுக்கு முன்னால முரளியில இருந்தது, நம்முடைய நாட்டுல யாருக்காவது அகங்காரம் வந்தா சுற்றுவாங்க. ஆனா அந்த ஆகாயம், வாயு, நீர், அக்னி, இயற்கை அனைத்துமே நம்ம கையில சத்தியுகத்துல இருக்கும். பாபா கடைசியில என்ன செய்யறாரு? எல்லாத்தையுமே கொடுத்துட்டு குழந்தைங்களை இந்த உலகத்திற்கு எஜமானராக மாத்தி விஸ்தாரம் பண்றாரு. அப்ப பாபா தான் என்ன பண்றாரு? நம்ம ஒவ்வொருத்தரையுமே இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றி அவர் போய் ரெஸ்ட் எடுத்துடுறாரு பரமானத்துல. அங்க ராஜ்யத்துல வேற யாருமே நம்மள தவிர இருக்க முடியாது. மாயா ராவணன் உள்ள வரவே முடியாது. இப்ப பாக்கலாம், நம்ம எல்லாருமே கவலையற்ற மகாராஜாக்களா இருக்கோமா? அப்ப யாரு சொல்லுவாங்க கவலை இல்லாத மகாராஜா? பாபா நம்முடைய அனைத்து விதமான கவலை, துக்கம், அசாந்தியை நீக்கிறாரு தானே.
நம்மள இப்போ கவலை இல்லாதவரா மாத்திட்டாரு தானே. ஆக இப்போ நாம நம்மை கவலை இல்லாதவர் என நினைக்கிறோமா, இல்ல ஏதாவது கவலை நமக்குள்ள இருக்கா செக் பண்ணி பாருங்க. கவலை என்பது எப்போ ஏற்படும், கவலை இல்லாத நிலை எப்போ உருவாகுது, அதனுடைய நடைமுறை மற்றும் நடத்தையில இருந்து நம்முடைய முகத்தின் மூலமாக எல்லாமே தெரியும். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, யாருகிட்ட ஸ்தூலமான செல்வம் இருக்கோ அவங்களுடைய நடத்தை மற்றும் உடல் பாவனையின் முகம் பாவனையின் மூலமாக அவங்க பெரிய பணக்காரரா இருக்காங்க இத கண்டுபிடிக்க முடியும். எங்க ஒவ்வொரு அடியிலையுமே பாபா நமக்கு சொல்றாரு, நமக்கு பல மடங்கு வருமானம் இருக்கு, நாம் பல மடங்கு பாக்கியசாலியாக உணர்றோம். ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்திலயுமே அது தெரியுது. காலை எழுந்ததையுமே பாபாவுக்கு நம்ம குட் மார்னிங் சொல்றோம். அப்ப அதன் மூலமாக பல மடங்கு வருமானம் நமக்கு ஏற்படுது. நைட்ல குட் நைட் சொல்லிட்டு பாபாவுடைய மடியில நம்ம தூங்கும் போது அனைத்து விதமான வருமானமும் நமக்கு கிடைக்குது. அப்ப பாருங்க, நம்முடைய சார்ட்ல நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வருமானத்தை சேமிப்பு செஞ்சிருக்கோம். எப்ப நம்ம பாபாவுக்கு சாட்டை எழுதுறோம் அப்போ நிர்சிந்தனையா நம்ம தூங்குவோம். எந்த விதமான கவலையும் நமக்கு இருக்காது, கவலையற்ற மகாராஜாவா இருக்கும். பாபா குழந்தைகள் அனைவரையுமே பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்களாக மாற்றி கவலை இல்லாதவர்களாக ஆக்கியிருக்காரு. இப்ப நீங்களே பாருங்க, நான் சொன்னது மாதிரி முகம் மற்றும் நடத்தையில எல்லாமே தெரியுது இல்லையா. இப்ப நீங்க எல்லாருமே நாரத முனியினுடைய ஒரு கதையை நீங்க கேட்டிருக்கீங்க. அவர் காட்டுல பயங்கரமான ஒரு காட்டுல சுத்திட்டே இருந்தாரு. ரொம்ப நாளுக்கு பின்னால அந்த வழியில அவர் போயிட்டே இருக்கும்போது அந்த காடு முழுவதுமே பயங்கரமான காடா இருந்தது, முள் நிறைஞ்ச காடா இருந்தது. இதுல சில இடங்கள்ல கொள்ளையர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய அழைப்பையும் அவங்க ஏற்க வேண்டியதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியில போகும்போது நிறைய பேர் பார்த்தாங்க, அது ஒரு காடு கிடையாது, தோட்டமாக மாறி இருக்கு. பழங்கள் மரங்கள் நிறைந்த மலர்கள் நிறைந்த மரங்களா இருந்தது. பறவைகள் மிருகங்கள் எல்லாமே சுற்றி திரிஞ்சது. அவர் கேட்டாரு, ராம் ராம் என்ற ஒளிய அதை மட்டுமே அந்த நாரதர் கேட்டாரு. அந்த ஒளியை கேட்டுட்டே இருந்து ஒரு திசையில திரும்பி பாக்குறாரு. அங்க வால்மீகி என சொல்லக்கூடிய ஒரு மண் எறும்பினுடைய ஒரு குகை இருந்தது. இந்த எறும்பு கூடு போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி மண் கூடு அந்த இடத்துல இருந்தது. அங்கிருந்து ஒரு சத்தம் அவர் கொடுத்தாரு. அப்ப ஒரு நினைவு சில ஆண்டுகளுக்கு முன்னால இங்க வந்த போது அந்த மண்ணை தொட்டாரு அவரு. அந்த மண்ணை தொட்டதையும் அங்கிருந்து ஒரு தபஸ்வி எந்திரிச்சு வெளியே வந்தாரு. அவருக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ராம் ராம்னு சொல்ல முடியாம மரா மரான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த மண்ணினுடைய குகையில இருந்து அந்த நிறைய மண்ணெல்லாம் நிறைஞ்சு இருக்கும். அந்த மண்ல இருந்து ஒரு தீவிரமான ஒளியுடன் சேர்ந்து ஒருத்தர் வெளியே வந்தாரு. அந்த மண்ணுக்கு பெயர் வால்மீகி அப்படி வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய பெயர்ல வால்மீகி என வந்தது. அவருடைய உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய பிரகாசம் மிக தீவிரமாக இருந்தது. எப்படி பார்த்தபோது பாபா சொல்றது போல நம்முடைய உடல் நடை இது எல்லாத்திலுமே தெரியும். பாபா சொல்றாரு, பாருங்க, அவரை பார்த்ததையுமே அந்த காடு என்ன ஆயிருச்சு, ஒரு அழகான தோட்டமா மாறிடுச்சு. அதே போலதான் பாபா சொல்றாரு, நம்முடைய குழந்தைங்க முழுமையானவர்களாக ஆகும் பொழுது, கவலையற்ற மகாராஜாக்களா ஆகும்போது அவர்களுடைய நடத்தை மற்றும் முகத்திலிருந்து சத்தியுகத்தினுடைய காட்சி தெரியும். 2வது பாயிண்ட், புத்திசாலியாக ஆகணும். ஆனால் மற்றவர்களுடைய குறைகள் மற்றும் பலவீனங்களை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாபா சொன்னாரு, ஒருத்தர் மற்றவரை பார்த்து குறைய சொல்றாருன்னு வைங்க, பலவீனத்தை பாக்குறாரு, அது சரி இப்போதுக்கு. ஆனா சில நாட்களுக்கு முன்னால பாபா என்ன சொல்லியிருக்காரு, அந்த குறைகளை பார்த்து அதை அகற்றுவதற்கான சக்தி நமக்கு கொடுக்கணும். யோக பலத்தின் மூலமாக வைப்ரேஷனை கொடுக்கணும். அதுதான் அப்போ அந்த குறைகள் பலவீனங்கள் தானாகவே நீங்கி போகும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குறைகளை பார்த்துட்டு இருக்கோம், பலவீனத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இங்க கூட பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இங்க வரும்போது ஏதாவது ஒரு குறைய பாக்குறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. இது குறை கிடையாது, அது அவர்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும், மேடையில பேசக்கூடிய ஒருத்தருடைய குறைய நம்ம பார்க்கும்போது அனைவருமே என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு செகண்ட் சக்தியை கொடுக்கணும். அந்த குறை தானாக மாறிடும். நம்ம எல்லாருமே ஆத்மாக்களுடைய குறைகளை பார்த்து பரமாத்ம சக்தியின் மூலமாக நல்ல எண்ணங்களை நம்ம வச்சிருக்கணும்.
அனைவருமே தெய்வீக குணங்களால நிறைந்தவர்களாக மாறுறோம். ஓம் சாந்தி. இப்போ மூணாவது பாயிண்ட். மூணாவது, நம்மளுடைய கண்களை கிளீன் மற்றும் கிளியரா வச்சிருக்கணும். பாபா பிராமண ஜென்மம் எடுத்த உடனே நமக்கு மூன்றாவது கண்ணை பிரைஸா கொடுத்திருக்காரு. மறுஜீவ ஜென்மம் ஏற்பட்டுருச்சு, ஞானம் என்ற கண்ணு கிடைச்சிருச்சு. எதுக்கு முன்னால நம்ம ஞானம் அப்படின்னா என்ன நினைச்சோம்? உலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறது, டிகிரி எடுக்கிறது. ஆனா இங்க பாருங்க, ஞானம்னா என்ன? புரிதலுடன் செயல்படுவது. இது கூட ஒரு கலைதான். 16 கலைகள்ல ஞானமும் ஒரு கலை. முதல் கலையா இருக்கு ஸ்ரீ. பாபாவின் ஸ்ரீமத் ஃபாலோ பண்றது. சகோதரர்களுக்கு ஸ்ரீமான், சகோதரிகளுக்கு ஸ்ரீமதி, இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. தேவதைகளுக்கு முன்னால ஸ்ரீ என சேர்க்கப்படுது. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன், இது உதாரணம். ஞானம் 8 அல்லது 9வது கலையா இருக்கு. ஞானம் என்றாலே புரிதல் தான். நாம் புரிதலுடன் செயல்பட வேண்டும். மூன்றாவது கண் எப்படி கிளீன் மற்றும் கிளியரா வச்சிருக்கிறது? ஒருத்தருடைய குறைய பார்த்தா அது அவருடைய குறை கிடையாது, அது நம்முடைய குறை. நாம தானே பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்முடைய குறைய அங்கே முடிச்சிடணும். யாருடைய குறையும் தெரியாமல் இருக்கணும். பாபா சொல்லியிருக்காரு, லைட் ஹவுஸ் மற்றும் லைட் ஹவுஸ் ஆகிய அனைவருக்குமே சக்தியை நீங்க கொடுக்குங்க. லைட் ஹவுஸ் என்ன செய்யுது? வழி தவறியவர்களுக்கு வழி காட்டுது. அதே போல பாபா நம்மள வழி நடத்துறாரு. நீங்க லைட் ஹவுஸ். உங்களை பார்த்தா எல்லாருக்குமே பாபா தெரியலாம். கடைசியில பக்தர்கள் சொல்றது போல இறைவன் அனைத்திலுமே நிறைஞ்சிருக்காரு, சர்வ வியாபி. நாம பாபாவை சந்திக்கும் போது அனைவருமே லைட் ஹவுஸ் என நினைப்பாங்க. மதுபன் என்பது லைட் ஹவுஸ் நிறைஞ்ச இடமா இருக்கு. அங்க போன உடனே பாபா தன்னுடைய கரங்களை நீட்டி வாங்க குழந்தைங்களே வாங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த ஒரு உணர்வு வரணும். சாந்தி ஸ்தம்பத்துல சுற்றும் போது நம்ம பாபாவுக்கு சமமாக மாறும்போது பாபா நம்மள சுத்துவாரு. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு. இப்படி உணர்ந்து பாபா சக்தி கொடுக்குறாரு. பாபாவுடைய ரூமுக்கு போனா ஃபரிஸ்டா ஆகுங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் தராரு. இது போன்ற லைட் ஹவுஸ் உலகத்துல வர எங்கேயுமே கிடையாது. பக்தியில 4 தாமத்தை யாத்திரை செய்யறாங்க. ஆனா பிராமண வாழ்க்கை இல்லாம அது முழுமை அடையாது. அடுத்தது குடிலுக்கு போன உடனே பாபா உரையாடல் நம்ம செய்யணும். பாபா கிட்ட நம்ம பேசணும். பாபா போன நம்ம ஆகும்னு உறுதிமொழி எடுக்கணும். அங்க தாதிகள் இருந்த இடம் கூட இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ஹிஸ்டரி கூட இருக்கு. அவங்க வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு தாதிங்க கிட்ட மற்றவங்க போய் கேட்பாங்க. இப்போ தாதிங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா நாங்க பாபாவை அடைஞ்சிட்டோம், பகவான் நம்ம கூட இருக்காரு, பாபா நம்ம கூட இருக்காரு, அதனால வேற எதுவுமே வேண்டான்னு தாதிங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைட் ஹவுஸ் ஆயிருந்து நம்ம போகக்கூடிய இடமெல்லாம் அனைவருக்குமே நம்ம லைட் ஹவுஸ் என காட்டணும். நம்ம ஒவ்வொருத்தருமே லைட் ஹவுஸா இருக்கிறோன்றத காட்டணும். ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு வருமானம் நமக்கு கிடைக்கணும். நம்ம கவலை இல்லாத மகாராஜாவா ஆகணும். இப்ப அரவிந்த் பாய் ஒரு பாட்டினுடைய லைன் போடுவாரு, எதுக்காக கவலை. நம்ம கேட்போம், எப்படி நம்ம லைட் ஹவுஸ் ஆகி கவலையற்ற பாதுசாவாக இருக்க போறோன்றத பாக்கலாம். எங்களுக்கு எதற்காக கவலை? நேற்று முறையில கூட பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, மகிழ்ச்சி ஏன் மறைந்து போகுது? தொடர்பின் காரணமாக தன்னை அறியாமல் இருப்பதனால் ஹோலி முரளியில பாபா ஞானம், குணம், சக்தி, சுகம், சாந்தி, தூய்மை ஆகிய நிறங்களை நமக்கு ஹோலி டைம்ல பூசுறாரு. அப்படின்னு ஹோலின்ற முரளியில பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அது நேத்து முரளி தானே ஹோலி முரளி. அப்போ நமக்குள்ள ஒருபோதும் உற்சாகம் குறைஞ்சு போயிடக்கூடாது. தினமும் நம்ம முரளி படிச்சு இந்த பிராமண பரிவாரத்தினுடைய சங்கத்தின் சக்தியில நாமளே வலிமைப்படுத்திக்கணும். அதாவது சக்திசாலியாக நம்ம மாத்திக்கணும். அடுத்தது அட்டாச்மெண்ட், டென்ஷன் மற்றும் எதிர்மறை சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பாபா நமக்கு சொல்றாரு, இந்த அனைத்திலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னைக்கு முரளியினுடைய பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இப்போ சொல்லியிருக்கோம். ஏதாவது தவறு இருந்தா பின்னால நீங்க பாருங்க. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அப்ப நமக்கு தெரியும். இப்போ இந்த கிளாஸ் யார் எடுத்தாங்க, அந்த கிளாஸ் எடுத்தவங்க கிட்ட என்னென்ன குறைகள் இருந்தது, எந்த மாற்றங்களை அவங்க கொண்டு வரணும், அதை பத்தி இன்னொரு பிரதர் நமக்கு சொல்றாரு. ஓம் சாந்தி. கிளாஸ் ரொம்ப அழகா இருந்தது. உதாரணங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கமெண்ட்ரி கிளாஸ் ஒரே மாதிரி இருந்தது. ஆனா கமெண்ட்ரியில இடைவெளி இருக்கணும், மெதுவான குரல் இருக்கணும், ரொம்ப இனிமையான குரலா இருக்கணும். கிளாஸ் கமெண்ட்ரி குரல் தனித்தனியா இருக்கணும். கிளாஸ் உடைய வாய்ஸ் வேறையா இருக்கணும், கமெண்ட்ரியுடைய வாய்ஸ் வேறையா இருக்கணும்.
கிளாஸ்ல பல உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பல லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால சில தவறுகள் ஏற்படுது. இப்போ பாருங்க, கவலையற்ற மகாராஜா அப்படின்றத பேகம்பூர் பாதுஷா எப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தது நம்ம பாத்ஷா கிடையாது, தேஜஸ்வி புருஷ். நம்ம ஒவ்வொருத்தருமே தேஜஸ்வியா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்னு சொல்லணும். பக்தியில யார நம்ம நினைவு செஞ்சோம், பக்தியில யாருக்காக நம்ம யாத்திரை செஞ்சிருக்கோம், இதை நம்ம அதுல சேர்த்துக்கணும். யாருக்காக யாத்திரையை நம்ம செஞ்சோம் இதை சேர்த்துக்குங்க. குஷி காயப் ஹோ ஜாத்தி என சரியா சொல்லணும். எப்படி பல வார்த்தைகள் திருத்தப்பட்டிருக்கு, மெதுவாக முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. ஓம் சாந்தி. 2 புதிய விஷயங்கள் இருந்தது. கிளாஸ்னுடைய நடுவுல பாட்டு பாடிந்து மற்றும் புதிய மெடிடேஷன், இது புதிய டெக்னிக். மேலும் மதுபன் என்ட்ரி மெடிடேஷன் சில பிரச்சனைகள் ஜே என்ற வார்த்தை பயன்படுத்துது, அது தவறு. ஜோ பாபா போல்தாஹே மீண்டும் மீண்டும் வந்தது. மெடிடேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது, இடைவெளி தேவைப்பட்டது, விரிவான குரல் தேவைப்படுது. சில நேரங்கள்ல டாபிக்ல இருந்து விலகி போக கூடாது, பாயிண்ட்ஸ் சரியா வரிசைப்படுத்தப்படணும். நீங்க சொல்லலாம், ஆனா நீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நாம் அனைவரும் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது நான்கின்ற வார்த்தைகள் தவறு. ஸ்ரீமான், ஸ்ரீமதி, சுஸ்ரீ போன்ற வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்தணும். இந்த 2 நல்ல விஷயங்கள் ஞானம் ஒரு கலை மற்றும் ஸ்ரீ மூலம் தொடங்கும் வார்த்தைகள் பற்றி சிந்தனை செய்வது. ஓம் சாந்தி. இப்ப எல்லாருமே எந்திரிச்சிருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இறைவனை தெரிஞ்சுக்கணும். இறைவனுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். காலம் இன்னும் ரொம்ப மோசமான சூழ்நிலையை எடுத்துட்டு வரப்போகுது. எனவே புண்ணிய கர்மத்தை செய்யுங்கள். தூங்கும் நேரம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே அறியாமை என்ற தூக்கத்திலிருந்து விழித்து எழ வேண்டும். ஓம் சாந்தி.